Taste the Daily. கத்தியால் சரமாரியாக வெட்டி கொல்ல முயன்றதன் பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மாதா கோவில் தெருவைச் சேர்ந்த முகமது ஹாலிக் அதே பகுதியைச் சேர்ந்த இருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இரு மர்ம நபர்களில் ஒருவர் முகமது ஹாலிக்கை ஓட விரட்டி பட்டாக்கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியுள்ளனர். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் பட்டப்பகலில் ஆட்கள் நடமாட்டம் உள்ள பகுதியிலேயே கொலை முயற்சி செய்யும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். தூத்துக்குடியில் மளிகை கடையின் ஷட்டரை உடைத்து 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. அண்ணாநகர் 7வது தெருவைச் சேர்ந்த மனோகரன் என்பவரின் மளிகை கடையில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் கடையின் ஷட்டரை உடைத்து கல்லாவிலிருந்த 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் மளிகை பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் மீது அச்சமில்லாத காரணத்தினாலேயே கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல்லில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட இளைஞர் பிடிபட்டார். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வாகன காப்பகத்தில் அந்தோணிசாமி என்பவரின் இருசக்கர வாகனம் மர்ம நபரால் திருடப்பட்டது. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் கரூரைச் சேர்ந்த 36 வயதான கௌதம் என்ற நபர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் பைக் கொள்ளையர்கள் அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர்.